அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மோன்தா புயல் சற்று வேகத்தை குறைத்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக 17 கிலோமீட்டர் வேகத்தில் மோன்தா புயல் நகர்ந்து வந்தது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோன்தா புயல் நகரும் வேகம் சற்று குறைந்திருப்பதாக தெரிய வருகிறது. மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் மோன்தா புயல் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வானிலை ஆய்வு மையம் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல்ல நேற்று நள்ளிரவு உருவான மோன்தா புயலானது நகரின் வேகம் என்பது சற்றே குறைந்திருக்கிறது. இதற்கு முன்னதாக வந்த அறிக்கையின் அடிப்படையில 17 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில தற்பொழுது அதனுடைய வேகம் என்பது சற்றே குறைந்து 15 கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது நகர்ந்து வருகிறது. குறிப்பாக இந்த மோன்தா புயல் சென்னையின் கிழக்கு தென்கிழக்கே 420 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மோன்தா புயலானது மையம் கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில நாளை காலை இந்த மோன்தா புயலானது தீவிர புயலாக வலுப்பெற்று நாளை மாலை அல்லது இரவு நேரங்களில் ஆந்திர பிரதேசம், ஒடிசா அருகே கரையை கடக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரையை கடக்கக்கூடிய நேரத்துல மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலுமே, சில சமயம் 110 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த தரைக்காற்றுடன் கூடிய அந்த சமயத்துலதான் புயல் தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 420 கிலோமீட்டர்ல இந்த புயல் மையம் கொண்டிருப்பதால வரக்கூடிய நேரத்துல இரவு நேரத்துல பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டக்கூடிய நிலையில இன்று நள்ளிரவு, நாளை அதிகாலை என தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த புயல் தீவிர புயலாக வலுப்பெறக்கூடிய அந்த காலகட்டம் வரையுமே வட கடலோரம் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மிக கனமழையை எதிர்பார்க்கலாம். அதுவும் பலத்த காற்றுடன் மிக கனமழை என்பது தமிழகத்துல வட கடலோரம் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களை எதிர்பார்க்கலாம் என கூறப்பட்டிருக்கிறது. நாளை காலை தீவிர புயலாக வலுப்பெற்று நாளை மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல ஒடிசா, ஆந்திர பிரதேசத்தை கரையை கடக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த மோன்தா புயலுடைய நகரும் வேகம் என்பது சற்றே குறைந்து மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது.